வெல்கம் டு அவிவீட்டா. இந்த வீடியோவில் தீமெட்டிக் ஃபண்ட்ஸ்னா என்ன, தீமெட்டிக் ஃபண்ட்ஸை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீமெட்டிக் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதை தீமெட்டிக் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் செக்டார் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு செக்டாரில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்னென்ன செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், ஃபார்மா ஹெல்த் கேர் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார்ஸ். டோட்டலாக வந்து 11 செக்டார்ஸ். இதில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். இந்த ஒரு செக்டார்ஸ்லேயும் நிறைய கம்பெனிஸ் லிஸ்டட் ஆகியிருக்கும். இப்போ ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லிஸ்டட் ஆகியிருக்க கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணனா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரே செக்டாரை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இதே தீமெட்டிக் ஃபண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 செக்டாருக்கும் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் இந்தந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபண்டை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸு, ஃபார்ம் அண்ட் ஹெல்த் செக்டார்ஸு, எனர்ஜி செக்டார், இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி செக்டார்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் மாட்ரேட்டாக இருக்கும். அதே போல் ஃபண்ட் மேனேஜருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. மினிமம் 5 to 10 years வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்படி நீங்கள் ஒரு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா AMFIயில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கான்னு அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து பெஸ்ட்டு 3 ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் சைட்லேருந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா SBI PSU ஃபண்டு 5 yearsல வந்து 39.96% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 yearsல 53% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 1 yearல 99% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. செகண்ட் பிளேஸில் நிப்பான் இந்தியா பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு 5 yearsல 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 yearsல 47% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 1 yearல 78% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா PSU ஈக்விட்டி ஃபண்டு 5 yearsல 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 yearsல 54% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 1 yearல 110% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தீமெட்டிக் ஃபண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.